கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ மூலமாக தேவ சமூகத்திலே உங்களை அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த வேத வசனங்களை கேட்கிற நீங்கள் அனைவரும் இந்த ஊழியங்களுக்காக, இதற்காக உதவி செய்கிற, பிரயாசப்படுகிற, பாடுபடுகிற ஊழியர்களுக்காக, வேத வசனத்துக்காக, விசேஷமாக அடியனுடைய ஊழியத்துக்காக கூட நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியங்கள் எங்கள் பலத்தினாலே, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் நாங்கள் செய்கிறோம். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை ஆண்டவர் ஜெயிக்கும்படியாக, பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனங்களை நாம் கேட்கும்படியாக ஒரு சிறிய ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஜீவியத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கிருந்து உம்முடைய வேத வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய பயத்தின் ஆவியை நீக்கி போட்டு ஒரு தைரியத்தின் ஆவியை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல், இந்த ஊழியத்தை கூட, இந்த கிங் ஏஞ்சல் மைட்டி பெண்டிகாஸ்டல் மிஷன், இந்த ஊழியத்தை கூட நீர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக பல பட்டணங்களிலே, தேசங்களிலே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே போகும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களுக்கு முன்பாக நாங்கள் மறுபடியும் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது என்ன என்றால், இந்த ஊழியங்களுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் பிரயாசப்படுங்கள். இன்னும் உலகமெங்கும் இருக்கிற தேவ ஜனங்கள், அந்நியர்கள், புதிய ஆத்துமாக்கள் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடன் தான் இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் கூட இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது, அவர் படவிலே ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே இங்கே வாசிக்கிறோம், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படவில் ஏறி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படியாக. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதம் கூட ஒரு ஆவிக்குரிய பிரயாணமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே இக்கரை என்பது இந்த பூமியில் இருந்து அக்கறை ஆகிய பரலோக ராஜ்யத்துக்கு மனம் போக வேண்டுமானால் எத்தனையோ சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகளை ஜெயித்து தான் நாம் போக வேண்டும். இப்படிப்பட்ட பிரயாணத்திலே நமக்கு 2 காரியங்கள் அவசியமா இருக்கிறது. அதிலே ஒரு மிக மிக முக்கியமான காரியம் விசுவாசம். ஆகினால்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார்,
26ஆம் வசனத்திலே, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசமும் பயத்தின் ஆவியும் இருக்கிற தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவ ஜீவியத்திலே முன்பாக போக முடியாது. இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக உன்னுடைய அற்ப விசுவாசத்தை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு பலமான விசுவாசத்தை, பலத்த விசுவாசத்தை கர்த்தர் உனக்கு தரும்படியாய் வாஞ்சிக்கிறார். இரண்டாவது, பயத்தின் ஆவி. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவகாரத்தின் பரிசுத்த பலத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி இல்லாதவர்கள் எப்பொழுதும் பயந்தவர்களா இருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த படவிலே இயேசுவும் சீஷர்களும் இருந்தார்கள். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவி அவருக்குள் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்குள் காணப்பட்டது. எப்படி என்றால், இயேசு மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் தன் தலையின் மேல் வந்து இறங்குகிறதை அவர் கண்டார் என்றுதான் வேத வசனம் சொல்கிறது. இந்த அர்த்தம் என்னென்றால், அந்த படவிலே பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இயேசு தேவன், தேவனுடைய குமாரன், ஆனால் அந்த சரீரத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவரோடு கூட காணப்பட்டார். ஆனால் சீஷர்களோ பரிசுத்த ஆவியை அந்த நேரத்தில் பெறவில்லை. ஆகினால்தான் அவர்களுக்குள்ளே பயத்தின் ஆவி காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் அற்ப விசுவாசியாய் பயமுள்ள ஆவி உனக்குள் ஏன் வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவரோடு நீ வாசம் பண்ணாவிட்டால், பரிசுத்த ஆவியானவரின் குடும்பத்தில் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவரின் சபைக்குள் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவரின் தனிப்பட்ட ஜீவியத்தில் இல்லாவிட்டால், பயத்தின் ஆவிதான் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். அவிசுவாசங்கள் தான் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். அதனால்தான் இயேசு நித்திரையிலிருந்து எழுந்து அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த பயமும் இந்த அற்ப விசுவாசமும் நமக்கு வருகிறது என்றால் 4 காரியங்கள் நமக்குள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இதுதான் இந்த 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர்கள் படவிலே ஏறி பிரயாணம் பண்ணும் பொழுது 4 காரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஒன்று, கடல். கடல்ல தான் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இரண்டாவது, கடலின் தண்ணீர். இரண்டாவது தண்ணீர். மூன்றாவது அலைகள். நான்காவது காற்று. ஒன்று கடல், இரண்டாவது தண்ணீர், மூன்றாவது அலைகள், நான்காவது காற்று. இத 4ஐயும் ஜெயித்து தான் போக வேண்டும். இந்த 4ஐயும் நாம் ஜெயித்து போக வேண்டுமானால் நமக்கு விசுவாசமும் தைரியமும் அவசியமா இருக்கிறது. இன்னொரு விதங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் இந்த 4 காரியங்கள் நம்மளை ஒன்றுமே செய்ய. இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறது மட்டுமல்ல, இந்த 4 காரியங்கள் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் பயப்படுவார்கள், அவர்களுக்குள் அவிசுவாசம் இருக்கும். இந்த 4 காரியத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒன்று, கடல். தேவனுடைய பிள்ளையே, நீ கடலின் மேலே பிரயாணம் பண்ண வேண்டும். கடலின் மேலே பிரயாணம் பண்ண வேண்டுமானால் கடலை நீ ஜெயிக்க வேண்டும். இந்த கடல் என்பது, இதனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், உலகத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகம் ஒரு கடலை போல பெரியது. இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும். ஆகினால்தான் இயேசு சொன்னார், உலகத்தை நான் ஜெயித்தேன். தேவனுடைய பிள்ளையே, கடல் என்பது உலகத்தை காட்டுகிறது, சமுத்திரம் என்பது உலகத்தை காட்டுகிறது. இயேசு உலகத்தை ஜெயித்தபடினாலே சமுத்திரத்தின் மேலே
சமாதானமாய் பிரயாணம் பண்ணினார். ஆனால் சீஷர்கள் இன்னும் ஜெயிக்கவில்லை. சமுத்திரத்தை கண்டு பயந்தார்கள். சமுத்திரத்தின் முகம் கண்டு பயந்தார்கள். பயப்பட்டு ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே, ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தை கண்டு நீ பயப்படாதே, இந்த உலகம் உன்னை பயப்படுத்தும், ஆனால் நீ பயப்படக்கூடாது. நீ பயப்படாமல் விசுவாசமுள்ள மனிதனாய் இருக்க வேண்டுமானால் உனக்கு ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை. இந்த உலகம் தான் அந்த கடல், கடல் தான் உலகம். இந்த உலகத்தை கண்டு நீ பயப்படாதே. இரண்டாவது, சமுத்திரத்தின் தண்ணீர். இந்த தண்ணீர் என்பது பாவத்தை காட்டுகிறது. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாவம் அவருக்குள்ளே இல்லை. பாவத்தை அவர் அறியாதவர். ஆகினால்தான் சமுத்திரத்தின் தண்ணீரை கண்டு அவர் பயப்படவில்லை. விசுவாசத்தோடு அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் படவிலே. ஆனால் அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கண்டு சீஷர்கள் பயந்தார்கள். ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே, ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொன்னார்கள். பாவம் உனக்குள் இருக்குமானால், பாவ ஜீவியங்கள் உனக்குள் இருக்குமானால், இந்த பாவத்தை நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ பயம்தான் உனக்குள்ள இருக்கும், அவிசுவாசம் தான் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் செய்கிறவன் அப்பப்ப பயப்படுகிறான். எல்லா விஷயத்துக்கும் அவன் பயப்படுவான். பாவம் செய்யாதவனோ அவன் எதற்கும் பயப்பட மாட்டான், தைரியமாய் நிற்பான். தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு சீஷர்கள் பயந்தார்கள் என்றார். அவர்களுக்குள் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது. நீ பயப்படுகிறாயா? அற்ப விசுவாசியா இருக்கிறாயா? பாவம் உனக்குள் இருந்தால் நீ கண்டிப்பாய் பயம் உனக்குள் இருக்கும். பாவம் உனக்குள் இருந்தால் அற்ப விசுவாசங்கள் உனக்குள் இருக்கும். அந்த பாவத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்படும் போதுதான், அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், என்ன பாவமா இருந்தாலும், அந்த பாவத்தில் இருந்து நீ விடுதலை பெற வேண்டும். பாவத்தை விட்டு வெளியே வா, அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, சாபத்தை விட்டு வெளியே வா. அப்பதான் கர்த்தர் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். தைரியமாயிருக்க உனக்கு ஜீவியத்தை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார். முதலாவது கடல் உலகத்தை காட்டுகிறது. கடலின் தண்ணீர் பாவத்தை காட்டுகிறது. மூன்றாவது அலைகள். இந்த அலைகள் என்று சொல்வது, தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தினுடைய மாம்சத்தினுடைய வல்லமையை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தினுடைய வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. மாம்சத்தினுடைய சுபாவங்கள் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அலைகள் படகை மூடினது. ஆகினால்தான் அவர்கள் பயந்து அவிசுவாசப்பட்டு, ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கதறினார்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஜீவியத்திலே மாம்சம் போராடுகிறது, மாம்ச இச்சைகள் போராடுகிறது, மாம்ச சுபாவங்கள் போராடுகிறது. இதெல்லாம் அலைகள். மாம்ச ஜீவியத்தை உன் வாழ்க்கையிலே நீ கொண்டிருந்தால் உனக்கு பயம்தான் வரும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தை ஜெயித்தார், மாம்ச சுபாவத்தை ஜெயித்தார். எத்தனை தேவ பிள்ளைகள் மாம்சத்தை ஜெயித்தவர்களா இருக்கிறீங்க? மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமா இருக்கிறது. அவை யாவனேன்னு கலாத்தியர்ல 17 காரியங்களை சொல்கிறார். மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் சுபாவங்கள் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் பயந்து கொண்டே தான் இருப்பார். எல்லாவற்றுக்கும் பயங்கள் வரும். தேவனுடைய பிள்ளையே, மாம்ச சுபாவத்தை விட்டு நீ வெளியே வரும்போதுதான் ஒரு தைரியத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அலைகள் மாம்ச சுபாவத்தை காட்டுகிறது. நான்காவது காற்று. இந்த காற்று என்பது பிசாசுடைய கிரியைகளை காட்டுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியையினால்தான் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய கிரியை தான் நமக்குள் இருக்க வேண்டும். பிசாசுடைய கிரியை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் பயப்படுகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். எதற்காக பயம்? எதற்காக அற்ப விசுவாசம்?
தேவனுடைய பிள்ளையே, பிசாசுடைய கிரியைகள் உனக்குள் போராடி கொண்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிசாசின் கிரியை இல்லை, ஆனால் சீஷர்களுக்குள்ளே அந்த கிரியைகள் போராடி கொண்டிருந்தது. ஆகினால்தான் அவர்கள் பயந்தார்கள். காற்று என்பது பிசாசுடைய கிரியைகள். நாம் பிசாசுடைய கிரியைகள் நமக்குள் இல்லாதபடிக்கு தேவனுடைய கிரியைகள் நமக்குள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது அவர் நன்மையான கிரியைகளை செய்கிறவராய் சுற்றி நடந்தார் என்று அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 சொல்கிறது. உங்களுக்குள்ளே என்ன கிரியைகள் இருக்கிறது? பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறதா? நீ பயப்படத்தான் செய்வாய். இந்த 4 காரியங்களையும் இயேசு ஜெயித்தவராய் அமைதலாய் நித்திரை போய் கொண்டிருக்கிறார். நீ கூட இந்த 4 காரியங்களை ஜெயிக்க வேண்டுமானால் உனக்கு அற்ப விசுவாசம் இல்ல, விசுவாசம் உனக்கு அவசியம். பயம் இல்ல, உனக்கு தைரியம் அவசியம். ஆகினால்தான் 26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்திலே, உன் சபைக்குள்ளே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சமுத்திரம், தண்ணீர், காற்று, அலைகள் போராடி கொண்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட ஜீவியம் உனக்குள் இருக்குமானால் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியம் என்று சொல்லி நீ மனஸ்தாபப்படும் போது, சீஷர்கள் அன்றைக்கு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே படவிலே ஆண்டவருடைய பாதத்திலே போய், ஆண்டவரே நாங்கள் பாவிகள், நாங்கள் மடிந்து கொண்டிருக்கிறோம், எங்களை ரட்சியம் என்று கூக்குரலிட்டார்கள். இன்றைக்கும் கூட நீ முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, இப்படிப்பட்ட பாவங்கள் எங்களுக்குள் இருக்கிறது, ஆண்டவரே எங்களை ரட்சியம் என்று சொல்லி நீ கூக்குரலிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எழுந்து உனக்காக யுத்தம் பண்ணி சமுத்திரத்தையும் தண்ணீரையும் காற்றையும் கடலையும் அலைகளையும் அதட்டும் போது அது உடனே அமைதல் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாக நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லுங்க. உன் குடும்பம் மடிந்து போய் கொண்டிருக்கிறதா? உன் சபைகள் மடிந்து போய் கொண்டிருக்கிறதா? உன் தனிப்பட்ட வாழ்க்கை மடிந்து போய் கொண்டிருக்கிறதா? சமுத்திரம் எழும்பி நின்று கொண்டிருக்கிறதா? தண்ணீர்கள் எழும்பி நின்று கொண்டிருக்கிறதா? காற்று எழும்பி நின்று கொண்டிருக்கிறதா? கடலின் அலைகள் எழும்பி நின்று கொண்டிருக்கிறதா? 4 காரியங்களையும் ஜெயிக்கும்படியாக இப்படிப்பட்ட பாவங்கள் உனக்குள் இருந்து வெளியே ஓடி போக வேண்டுமானால் நீ தேவனுடைய பாதத்தில் வந்து சீஷர்கள் கதறினது போல, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும் என்று நீ மனஸ்தாபப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனஸ்தாபத்தோடு நீ தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுவார். அற்ப விசுவாசிகளே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய கண்களை மூடுவோம். நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்களை ரட்சியம் என்று சொல்லுங்க. உன் குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலையை கர்த்தர் உனக்கு தருகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிறான் நல்ல தகப்பனே. இந்த நாளிலும் கூட எத்தனையோ குடும்பங்களிலே கடல் போன்ற சோதனைகள் வீசிக்கொண்டிருக்கிறது, தண்ணீரை போன்ற பாவங்கள் வீசிக்கொண்டிருக்கிறது, அலையை போல சாத்தானுடைய சுபாவங்கள் வீசிக்கொண்டிருக்கிறது, மாம்ச சுபாவங்கள் வீசிக்கொண்டிருக்கிறது, காற்றை போல சாத்தானுடைய கிரியைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே எல்லா குடும்பங்களிலும் ஒரு அமைதலை நீ தரும்படியாக, ஒரு சமாதானத்தை தரும்படியாக, இந்த நேரத்திலும் கூட எல்லாருடைய தலைகளை நீர் உயர்த்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, பயத்தின் ஆவியை எல்லாருக்குள் இருந்து நீக்கும்படியாக ஒரு விசுவாசத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் தைரியப்படுத்தி பலப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் ஸ்திரப்படுத்துங்கள், ஆறுதல் படுத்துங்கள். வருகை நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.